இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படிலாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து பணம் போட்டு எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா வந்து ஏகப்பட்ட டிஸ்கஷன்ஸ் வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஸோ முக்கியமாக வந்து விஷ்ணு, தினேஷ் இவங்க 2 பேரும் வந்து அதை பற்றியே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து தினேஷும் விஷ்ணுவும் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா வந்து அர்ச்சனாவோட ஃபேஸையும் அண்ட் விசித்ராவோட ஃபேஸையும் பார்த்திங்களா அப்படியே சோகமாயிட்டாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஏதோ ஒரு பணத்தை தூக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்திருப்பாங்க போல். அவங்க வந்து அப்படியே சோகமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா, நான் அர்ச்சனா கிட்ட கேட்டேன், ஏன் உங்களுக்கு சோகம் அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க வந்து புதுசாக ஏதோ இப்போ தான் வந்து அவங்க பூர்ணிமா கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாங்களாம். அதனால் அவங்க வந்து வெளியே போயிட்டாங்களாம். அதனால் வந்து இவங்க சோகமாக இருக்காங்களாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து கலாய்ச்சிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து விசித்ரா வந்து பணப்பொட்டி எடுக்காதது வந்து செம்ம ராங் மூவு. அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இப்போ ஏதோ ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்மார்ட்டாக வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு டாக் வந்து நடந்தது. அதில் வந்து சொல்கிறாங்க, தினேஷ் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி பூர்ணிமா வந்து இப்போ போயிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் வந்து மக்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த பார்ப்பாங்க. பூர்ணிமா இல்லாமல் மாயா எப்படி கேம் விளாட்றாங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு சண்டை எதாவது நடக்குது அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, அண்ட் இருக்கிற கொஞ்ச நாளில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டிசைட் பண்ணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ உண்மை அதுதான். ஏன்னா வந்து பூர்ணிமா வந்து இருக்கும்போது மாயா யூஸ்வலாக வந்து பயங்கர ஆக்டிவாக நைட்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பட் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் நார்மலாக இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ நாளைக்கு எவிக்ட் ஆகாமல் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தினேஷ் அண்ட் விஷ்ணு இவங்க பேசுகிறத பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.